ஷர்மிளா, அதாவது நகை வாங்குவோருக்கு ஒரு குட் நியூஸ் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். என்ன குட் நியூஸ் என்றால், கடந்த வாரங்களில் எல்லாம் நகை கடைகளில் உள்ள தங்க நகைகளையும் வெள்ளி ஆபரணங்களையும் வேடிக்கை மட்டுமே பெரும்பாலோர் பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு கிடு கிடு என தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் போட்டி போட்டுக் கொண்டு உயர்ந்தன. ஆனால் தற்பொழுது திடீரென ஒரு இறங்கு முகம், அதாவது கடந்த ஜனவரியிலே வெறும் ஏறுமுகத்திலேயே இருந்த தங்கத்தின் விலையில் பிப்ரவரி மாதம் தொடங்கியதிலிருந்தே ஒரு இறங்கு முகம் காணப்படுகிறது. சிறிதளவு உயர்வு இருந்தாலும் பெருமளவு இறங்கு முகம்தான், குறைந்துதான் வந்திருக்கிறது. அதிலே கடந்த 9 நாட்கள் ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கலாம். கடந்த 9 நாட்களே தங்கத்தின் விலை எப்படி இருந்தது என்பது குறித்த ஒரு வரைகலை வரும். தற்போது அந்த வரைகளை நாம் பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடந்த 9 நாட்களில் தங்கத்தின் விலை எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். ஜனவரி 29ஆம் தேதி ஒரு கிராம் 16,800 ரூபாய் இருந்தது. ஒரு சவரன் 8 கிராம் என்பது 1,34,400 ரூபாய் இருந்தது. அதன் பின் தொடர்ந்து இறங்கு முகத்திலே இருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி சிறிதளவு, அதாவது 1,11,000 இருந்தது, 1,14,300 உயர்ந்தது. பிறகு அடுத்த நாளும் உயர்ந்தது. ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் இறங்கு முகம்தான். இன்று பார்த்தது என்றால் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 14,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது ஒரு சவரன் 8 கிராம் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது 1,12,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது கடந்த 29ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை பார்த்தீர்கள் என்றால் கடந்த 9 நாட்களில் மட்டும் 21,440 ரூபாய் குறைந்திருக்கிறது. மிக முக்கியமானது, அதாவது ஒரு 10 நாட்களிலே 21,000 ரூபாய் குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை. எனவே தங்கத்தின் விலை தொடர்ந்து இறங்கு முகம், ஏறுமுகம் என்று குறைவாக இருந்தாலும் இறங்கு முகத்தில் தான் 1,34,000 தற்போது 1,12,000 ரூபாய் என்ற அளவுக்கு குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது போல 21,440 ரூபாய் குறைந்திருக்கிறது. அடுத்ததாக வெள்ளியின் விலை தங்கத்தை விட அதிக அளவு அந்த 1 கிலோ பார் வெள்ளி என்ற கிடுகிடுவென உயர்ந்த 1 கிலோ வெள்ளியானது பார் வெள்ளி என்று கூறுவார்கள். ஜனவரி 29ஆம் தேதி உச்சபட்சமாக புதிய உச்சமாக 1 கிலோ வெள்ளி என்பது 4,25,000 ரூபாய் என்று இதுவரை எட்டாத ஒரு விலையிலே காணப்பட்டது. 4,25,000 ரூபாய். ஒரு கிராம் வெள்ளி 425 ரூபாயாக இருந்தது. கடந்த ஆண்டு எல்லாம் 100 ரூபாய் இருந்த 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய் என்ற ஒரு உச்ச நிலையை தொட்டது. அதன் பின் ஒரே இறங்கு முகம்தான், கிடுகிடுகிடுவிடன் குறைந்து வந்தது. நடுவில் இடையிலே ஒரு பிப்ரவரி 4ஆம் தேதி மட்டும் சிறிது உயர்ந்தது. ஆனால் அதன் பின் மீண்டும் இறங்கு முகம்தான். இன்றைய தேதியிலே 1 கிராம் வெள்ளி வெறும் 280 ரூபாய், அதாவது 1 கிலோ பார் வெள்ளி என்பது 2,80,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஜனவரி 29ஆம் தேதி 425, 4,25,000 இருந்தது 1 கிலோ பார் வெள்ளி. தற்போது 2,80,000 இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 1,45,000 ரூபாய் இந்த 9 நாட்களில் மட்டும் 1,45,000 ரூபாய் 1 கிலோ பார் வெள்ளியிலே குறைந்திருக்கிறது. எனவே மிக முக்கியமாக நகை பிரியர்களுக்கு இது இந்த வாரம் ஒரு இறங்கு முகமான வாரமாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறது. நாளை சனிக்கிழமை தங்கச்சந்தை உண்டு. நாளை ஒருவேளை சிறிய உயர்வு அல்லது பெரிய குறைவு இருக்கிறதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நகை வர்த்தகர்கள், நகை கணிப்பாளர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். என்றால் பெரிய இறங்கு முகம் இருந்தால் நாளையும் இறங்கு முகமாக இருக்கும் என்று. நாளை இறங்கு முகம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சந்தைக்கு விடுமுறை. எனவே திங்கட்கிழமை காலை 8 மணி வரை இந்த இறங்கு முகத்தில் தான் தங்கத்தின் விலை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணம் சர்வதேச காரணிகள் இருக்கின்றன. புவிசார் குழப்பங்களிலே சிறிய தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார நிலையில் தேக்க நிலை என்பதிலும் ஒரு நிலையற்ற தன்மை தற்போது குறைந்திருக்கிறது. டாலருக்கான மதிப்பு பல நாடுகளிலே உயர்ந்து வர ஆரம்பித்திருக்கு. டாலருக்கான மதிப்பு உயர்கிறது. தொடர்ந்து வீழ்ச்சியில் இருந்த டாலரின் மதிப்பு தற்போது உயர ஆரம்பித்திருக்கிறது. எனவே இவையெல்லாம் தங்கத்தின் மீதான முதலீடினை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று துபாய் போன்ற வளைகுடா நாடுகளிலே தங்கத்தை பலரும் வெளியே விலை அதிகமாக இருப்பதால் விற்றுவிட வேண்டும் தற்போது என பலர் விற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் தங்கத்தின் தேவை குறைய ஆரம்பித்தது. தங்கத்தின் விநியோகம் அதிகமாக இருப்பதால் இதனுடைய விலை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையிலே நகை வணிகர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அடுத்த வாரம் என்பது மிக முக்கியமான வாரம். அடுத்த வாரம் தங்கத்தின் விலையில் எது வேண்டுமானால் நடக்கலாம், ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஆனால் உறுதியாக எதையுமே தற்போது உறுதியாக கூறுவதற்கான வாய்ப்பு இல்லை என நகை வணிகர்கள் கூறுகிறார்கள்.
ஆனால் நகை வணிகத்தை தொடர்ந்து கவனித்து வரும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது தங்கத்தின் விலை இறங்குமுகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் புவிசார் பதற்றங்கள் குறைய ஆரம்பித்திருப்பதால் நிச்சயமாக தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவு சிறிய உயர்வு ஏற்பட்டாலும் பெரிய அளவு குறைவு இந்த வாரம் போல்தான் இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் இறங்குமுகம் என்பது நகைப்பிரிவுகளுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கிறது. இன்றும் மாலையிலே தங்கத்தின் விலையில் உயர்வு எதுவும் காணப்படவில்லை, அதே நிலைதான் காணப்படுகிறது. எனவே நாளைய தினத்தை பொறுத்து அடுத்த நாளும் அதே நிலைதான் இருக்கப் போகிறது. எனவே இறங்குமுகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் பலரின் எதிர்பார்ப்பு. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஷர்மிளா.